வணக்கம். சிலருக்கு கண்களுக்கு கீழே கழுத்து மற்றும் முகத்தில் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் ஏற்பட்டு முகத்தோட அழகே கெடுத்துருங்க. இதுக்காக நாம் என்ன பண்ணுவோம், ஆயின்மெண்ட் அந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்துவோம். அதனால் பக்க விளைவுகள் ஏற்படுங்க. இந்த பக்க விளைவுகள் சில நேரங்களில் முகத்தில் சுருக்கங்கள், முகத்தில் அலர்ஜி ஏற்பட்டு சில நேரம் தழும்பாக கூட மாறிடுங்க. இதை நாம் இயற்கை முறையில் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம படத்தில் பார்த்துட்ருக்கிற இந்த செடியோட பேர் தேள் கொடுக்கு மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் தேள் கொடுக்கு அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, இந்த செடியோட பூக்கதிர் பார்த்திங்கன்னா நல்லா நீண்டு நுனியில் வளைஞ்சி வெள்ளை நிறத்தில் கொத்தா பூக்கள் இருக்குங்க, சின்ன சின்ன பூக்கள் இருக்கும். இந்த பூக்கதிர் பார்க்குறதுக்கு தேளோட கொடுக்கு மாதிரியே நீண்டு வளைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு தேள் கொடுக்கு மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். இனி இந்த தேள் கொடுக்கு செடியை வச்சு நம்ம எப்படி முகத்தில் இருக்கிற கருவளையங்களை போக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த இலைகள் முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் கருவளையங்களை போக்குறதோடு இல்லாமல் நிறைய பயன்கள் இருக்குங்க. முக்கியமான ஒரு சூப்பரான டிப்ஸை இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட இந்த செடிக்கு உங்கள் பகுதியில் என்ன பேர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மாவட்டத்தோட பேரோட பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இனி தேள் கொடுக்கு மூலிகை இலைகளை எப்படி நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகளை போக்க பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இதோட இலைகள் எடுத்துக்கலாம். இந்த செடியோட இலைகள் ரொம்ப மிருதுவாக இருக்குங்க, பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சடக்குன்னு உடஞ்சி பறிச்சிடலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து இலைகளை நல்லா சுத்தமாக அலசிட்டு இதை நம்ம இலைகளை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். தண்டுகள் அதோட பூக்கதிர்கள் இல்லாமல் இலைகளை மட்டும் பறித்து தனியாக எடுத்து கைகளில் வச்சு கசக்கியும் சாறு எடுக்கலாம், அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம் நம்ம சாறு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுக்கிற இந்த சாறை நம்ம முகத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தில் நல்லா ஃபுல்லாக இடத்துலையும் நல்லா ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாங்க. காலையில் எழுந்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம இந்த முகத்தை கழுவும் பொழுது நமக்கு முகம் பளிச்சுன்னு ஆகுங்க. இனி இந்த தேள் கொடுக்கு மூலிகை பற்றி வேறு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அது என்னென்னு பார்க்கலாங்க. இந்த செடியோட இலைகளை கசக்கி தேள் பூரான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள் கடிக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கடிப்பட்ட இடங்களில் இதோட சாறை 2-3 சொட்டு விட்டுட்டு இந்த கசக்கின இலையை அரைச்சி அதோட கடிவாயில் கட்டும் பொழுது விஷமுறிவு ஏற்படுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.